ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ட்ரேடிங் எடுக்க போறோம். ஆ ஸோ நம்ம புதுசா இப்போ தான் ட்ரேடிங் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நெறைய விஷயங்கள இனிமேட்டு நெறைய கத்துக்க போறோம். ஸோ என்னோட மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா, அ எப்படி அப்ப ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப பெருசா ஏர்ன் பண்றது அப்படின்ற மாரி மட்டும் தான் நம்மளுக்கு ஐடியா இருக்கும். பெரிய அமௌண்ட் வச்சிருக்கவங்க தான் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளாலாம் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாரி நெறைய மித் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு திங்கே அந்த மித்த உடைக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு திங்கு. ஆ ஸோ நம்ப எப்படி நம்ம கம்மி அமௌண்ட்டா இருந்தாலும், நம்ம எப்படி ப்ராஃபிட்டபிளா நம்ம ட்ரேட் பண்றது, அ அப்படின்றது தான் நம்மளோட மேஜரான நம்ம சேனலோட மோட்டோவே. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேடிங் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி, அ நானும் நெறைய இடத்துல ரூ. 1000 வச்சு ட்ரேட் பண்ணி, ரூ. 2000 வச்சு ட்ரேட் பண்ணி, ரூ. 3000 வச்சு ட்ரேட் பண்ணி, அ ஸோ நானும் நெறைய ஏமாந்துருக்கேன். அ அண்ட் எனக்கும் தெரியல. ஸோ அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எனக்கு கரெக்ட்டா இருக்காது. நான் ட்ரேட விட்டுருவேன். ஸோ அந்த மாரி நெறையா மிஸ்டேக்ஸ் இங்க நடந்துகிட்டே இருக்கும். ஆ ஸோ ட்ரேடிங்ன்றதே அதுதான். நம்ம அத லேர்ன் பண்ணனா தான், நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ப போக முடியும். ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம். ஸோ இப்ப இங்க நம்மளுக்கு ஒரு செல் ஆப்ஷன் கெடைச்சிருக்கு. ஸோ நான் இப்ப இங்க ஒரு செல் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ பேசிக்கா நான் எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் இல்லாம, ஆ ஸோ எதுவுமே இல்லாம தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஆ பட் ஆனா நம்ம ஃபியூச்சர்ல நெறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சு, ஆ ஸோ அந்த மாரி எல்லாம நெறைய நம்ம பண்ணுவோம். பட் ஆனா நான் பாட்டுன்றதெல்லாம் நான் சும்மா சொல்லி தான் பாட்டெல்லாம் அப்படிலாம் நான் எதுவும் அ வச்சிரல. நான் அந்த மாரி பாட்ட நான் குடுத்து உங்கள ஏமாத்தவும் விரும்பல. ஸோ நம்ம எப்படி ரியலிஸ்டிக்கா நம்ம ட்ரேட் எடுப்போம், அ அப்படின்ற பொறுத்து தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ பார்ப்போம். இது ஓடிசி மார்க்கெட். நம்மளுக்கு இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா இது ட்ரேட் மேல போகுது. ஆ ஸோ ஓகே நம்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா, எல்லா டைமும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டுன்னு வராது. ஸோ நம்மளுக்கு லாஸஸும் வரும். ஆ ஸோ நான் எடுக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் தான் வந்திருக்கணும். ஆ பட் ஆனா நம்மளுக்கு ரெட் வரல. பிகாஸ் இது ஓடிசி மார்க்கெட்னால நம்மளுக்கு ஒரு சில டைம் ஆ மேனிபுலேஷன் நடக்கும். ப நம்ப புரோக்கர்ஸ் நம்மளுக்கு மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஒன் டே டார்கெட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ₹500 தான். ஆ ஸோ நம்மளுக்கு ஒன் டே டார்கெட்ட வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஆக்சுவலா இப்போ நம்ம அ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த செகண்ட் ட்ரேட் அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் ட்ரேட். நம்ம என்னைக்கு எதுனாலும் நம்ம ப்ராஃபிட்டோ, லாஸோ, ஆ நம்மளுக்கு பெர் டேக்கு நம்ம ₹500 தான் நம்ம வச்சு நம்ம போக போறோம். நம்ம ப்ராஃபிட்டா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 500, நம்மளுக்கு லாஸா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 500 தான். ஆ ஸோ நம்ம எப்பவுமே மார்டிக்கிள் 1, 2, 3, 4 அப்படின்றதெல்லாம் நம்ம போக மாட்டோம். நம்மள பொறுத்தளவு மார்டிக்கிள் ஒண்ணே ஒண்ணு தான். ஸோ அந்த மார்டிக்கல்ல நம்ம வின் பண்ணா ஓகே, லாஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இது ஆக்சுவலா ரொம்ப க்ளோஸா இதாயிட்டு, நம்மளுக்கு 2மே ஆ ரிவர்ஸ் ஆயிட்டு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒண்ணே ஒண்ணு தான் நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ப நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம எடுப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு நோ லாஸ், நோ ப்ராஃபிட். ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ட்ரேட். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம இப்ப எடுப்போம். ஸோ எது அடுத்தது அதிகமா இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ நம்ம எடுப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆ இங்க ஒரு வெயிட் பண்ணுவோம். வில் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே. ஸோ நம்ம இன்னும் சில சார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா நம்மளோட எய்ம் 5 ட்ரேட்னாலும் நம்ம நறுக்குன்னு எடுக்கணும். ஸோ ஆக்சுவலா இந்த 2 ட்ரேடுமே நம்மளுக்கு வின்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். அது லாஸு. அதுக்கப்புறம் 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். அது வின் ஆயிருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம 3 ட்ரேட்ல 2 ட்ரேட் வின் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இன்னும் 2 ட்ரேட் தான் இருக்கு. ஸோ வில் சி. நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பேஷன்ஸ் தான் கைஸ். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பேஷன்ஸ் தான். நம்மளுக்கு பேஷன்ஸ் இல்லன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ட்ரேடிங்ல இதாகுற மாரி இருக்கும். உங்களோட இத என்னைக்கு கண்ட்ரோல் பண்றீங்களோ, ஸோ அப்பதான் உங்களுக்கு லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து எந்த விதமான ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எதுவுமே வச்சிரல. ஸோ நான் இண்டிகேட்டர்ஸ் கூட நான் பெருசா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பட் ஆனா நான் MT4 யூஸ் பண்ணுவேன். ஸோ MT4 யூஸ் பண்ணி நம்மளோட இது இருக்கும். இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங் ஜேர்னல்ல 3 ட்ரேட் வின், 3 ட்ரேட் எடுத்திருக்கோம். 2 ட்ரேட் வின் ஆயிருக்கு. 1 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதையுமே நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். பட் ஆனா ஸ்டில் வி இன் இதில் தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். பிகாஸ் வி ஹேட் அ லிமிட்டட் திங்ஸ் தான். ஸோ வி கேன் வெயிட் ஃபார் சம் டைம். பிகாஸ் இந்த கேண்டில் க்ளீனாக வரணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ லெட்ஸ் வெயிட். சி கைஸ், நம்மளோட டெய்லி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான் guys. நம்ம 500 ருபீஸ்க்கு மேலே நம்ம எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஒரு லைவ் சார்ட்டுமே உங்களுக்கு நான் போயிட்டு அதுலேயுமே நான் ட்ரேட் எடுத்து காட்டுறேன். ஸோ இன்னைக்கு லைவ் சார்ட் எதுவுமே இல்லை. ஸோ 1 மினிட் கைஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளுக்கு லைவ் சார்ட் கிடையாது. ஸோ இதுதான் கைஸ் சொன்னேன். நான் வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ வில் கெட் சம் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வில் கெட் சம் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கைஸ் ட்ரேட் எடுத்திருக்கேன் கைஸ். இப்போ நான் செல்லுன்னு இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட 4th ட்ரேடு கைஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வரணும். பட் லெட்ஸ் சி வாட் த மார்க்கெட் வில் சேஸ். பிகாஸ் இங்கே ஸ்ட்ராங் ரெட் 2 கேண்டில்ஸ் வந்து இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மைனர் அப் ட்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் அ மைனர் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கணும். ஆர்எல்ஸ் இது வந்து ஸ்பின்னிங் டாப்பா இல்லை வந்து டோஜியா முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் நல்லா கீழே வருது. ஸோ ஐ திங்க் நம்ம வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் guys. ஓகேங்களா, நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரியே இது பாருங்க, ஸ்பின்னிங் டாப். ஸோ பம்பர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பம்பர் மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஸ்பின்னிங் டாப் கேண்டில். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக வி ஓன் ஸ்ட்ரேட். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டோம். ஸோ இட்ஸ் கோயிங் ராங். ஸோ பட் வி ஓன் திஸ் ரெட் கலர் கேண்டில். ஸோ நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன். 3 win. ஓகே. ஸோ வி ஆட். ஓகே. ஸோ இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் செக். இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா இது இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா இது புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ வில் வெயிட் அண்ட் சி. நான் சொன்ன மாதிரி நான் வச்ச லெவலில் க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ வி மஸ்ட் வாட்ச் திஸ் கேண்டில். அண்ட் இதுவுமே நம்மளுக்கு லாஸ்ன்றதுனால வில் டேக் அ 2 ட்ரேட். ஓகே, வில் டேக் 2 ட்ரேட். ஓகே. ஸோ இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ வில் சி வாட் திஸ் கேண்டில் இஸ் கோயிங் டு சே ஃபார் அஸ். ஸோ கைஸ், நான் வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் செல் பண்ணலான் இருக்கேன் கைஸ். ஸோ நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து செல் பண்ணலான் இருக்கேன். ஸோ வில் சி அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணல. நான் சும்மா லைவாக தான் நான் வந்து உங்களுக்காண்டி ட்ரேடிங் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வில் சி நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம கன்ஃபார்மாக ட்ரேட் எடுக்கலாம் கைஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கன்ஃபார்மாக ட்ரேட் எடுப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நான் டவுன் போட போகிறேன். ஐ மீன் ரெட் கலர் செல் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். ஏன்னா கடைசி டைமில் கூட க்ரீன் கலர் வந்து மாறும். நான் செல் கொடுத்துட்டேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். எஸ், நம்ம 100% வந்து இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு ரெட்டாக தான் முடியணும். ஸோ அது எனக்கு 100% எனக்கு தெரியும். நான் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எதுவும் வச்சிடல. நான் எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ 100% வந்து நம்மளுக்கு ரெட்டாக தான் கைஸ் முடியணும். ஸோ வில் சி வாட் மார்க்கெட் ஆல்வேஸ் மார்க்கெட் வில் கிவ் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். ஸோ நம்ம மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே.
ஸோ ஆல்மோஸ்ட் இது நம்மளுக்கு ரெட் கலராக தான் வரணும். ஏன்னா வந்து போன கேண்டல்லே வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் அப் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ரொம்ப இதாக இருக்கும் கைஸ். லைக் ஓடிசி மார்க்கெட்டில் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் லைக் போன கேண்டல் முடியறதுக்குள்ளேயே வி டோல் தட் நெக்ஸ்ட் கேண்டல் வில் பி இன் த ரெட். ஸோ 100% sure shot without using anything. We won this trade guys, we won this trade. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 3 ட்ரேட் எடுத்தோம், 3 ட்ரேடுமே நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து 6 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம 5 ட்ரேட் வின் பண்ணியிருக்கோம், 1 ட்ரேட் வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இதுதான் இன்னைக்கோட க்ளோசிங் திங், ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம 6 ட்ரேட் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து 6 ட்ரேடில் வந்து லைக் இது நம்மளோட மிஸ்டேக் கைஸ். இது நம்ம மிஸ்டேக் தான், நம்ம பண்ண மிஸ்டேக் தான் இது. ஸோ இது இந்த கேண்டில் வந்து வின் ஆயிடுச்சு. பட் ஆனால் அது நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டைம் கொஞ்சம் டிலே ஆனதுனால, நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்து க்ளோஸ் ஆனதுனால வி லாஸ்ட் இட். ஓகே. ஸோ லைக் வந்து இந்த மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் அவர் டெலகிராம் குரூப். ஸோ திஸ் குரூப் வில் ஹெல்ப் டு ஏர்ன் மோர். நம்மளோட மெயின் மோட்டோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் த லோ அமௌண்ட் வின் கைஸ். ஸோ நம்ம வந்து சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ சின்ன அமௌண்ட்னா வி நீட் டு சின்ன அமௌண்ட்னா 2000 போட்டால் போதுமா ப்ரோ அப்படின்னு இல்லை. மினிமம் வி நீட் 5000 ருபீஸ் ஃபார் மினிமம் 5000 ருபீஸ். பட் நம்மளோட லைக் நம்ம வந்து மினிமம் 5000 ருபீஸ் வச்சிருந்தாலுமே நம்ம பெர் டேக்கு 500 ருபீஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸில் தான் கைஸ் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இன்ன டேட்டுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 5000, ப்ராஃபிட் வந்து 500, ஓகேங்களா? ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5000. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5000. நம்மளோட இன்னைக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 5500. ஸோ இதான் கைஸ் இன்னையோட நம்ம க்ளோசிங் பேலன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் ரெட் எடுக்கிறேன். வில் சி ஹவ் இட் இஸ். ஸோ நம்ம போட்டதோட கொஞ்சம் மேலே போயிட்டு, ஸோ நோ இஷ்யூஸ், ஓகேங்களா? ஸோ இது சும்மா தான் கைஸ், நான் சும்மா ஒரு ட்ரேட் எடுக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ பட் சி நம்ம ப்ரிடிக்ஷன் லாஸ்ட் டைமில் கூட ஜஸ்ட் லுக்கிங் அட் த கேண்டில், நம்ம ஜஸ்ட் ஒரு கேண்டிலை பார்த்து நம்ம வந்து சொல்கிறோம் லைக் ஹவு நெக்ஸ்ட் கேண்டில் வில் பி. ஸோ அப்படின்றத நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக முடியறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கேண்டில் வந்து ஆரம்பித்த இடத்துல நம்ம போட்டிருக்கணும். ஸோ இங்கே தான் கைஸ் நம்ம போட்டிருக்கணும். ஆக்சுவலாக நம்ம போட்டது இங்கே போட்டுட்டோம், இந்த கேண்டில் முடியறதுக்குள்ளேயே போட்டுட்டோம். பட் ஓகே தான், நம்ம பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ ஏன்னா இந்த கேண்டில் வந்து ரெட் கலரில் தான் முடியணும். மேக்ஸிமம் 99%, 100% இந்த கேண்டில் வந்து ரெட் கலரில் தான் முடியணும் கைஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து எதுவுமே வந்து மேஜிக் பண்ணல, நான் எதுவுமே பாட்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரேடுமே நம்ம வின் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ வி டுக் 7 ட்ரேட், டோட்டல் 7 ட்ரேட். வி ஓன் 6 ட்ரேட் அண்ட் வி லூஸ் 1 ட்ரேட். அதுவுமே நம்ம வந்து மார்டிக்கல் யூஸ் பண்ணி லைக் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ ஆல் ஆர் ப்ராஃபிட் சிக்னல்ஸ் கைஸ். ஓகே. ஸோ நான் பொறுமையாக தான் கைஸ் என்னோட டெலகிராம் சேனலெல்லாம் நான் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கிளிக் லிங்க் பிலோ, இந்த டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் டெலகிராம் லிங்க்கில் வந்து வில் டிஸ்கஸ் மோர் ஆன் மோர் கைஸ். ஸோ மோர் ஆன் மோர். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் கைஸ். ஸோ நான் வந்து வெறும் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் வீடியோ வில் சி ஹவு டு யூஸ் த இண்டிகேட்டர்ஸ் இன் MT4 அண்ட் நம்ம எப்படி வந்து அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சார் கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் பாய் கைஸ். So we'll meet on next video. So until you stay with me, this is Trading with Chakra. Bye guys.